லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். ஆமா தாயே, இதுல ஏதோ தப்பு நடந்திருக்கு. ஆனா நிச்சயமா என் பொண்ணுங்க இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டு பத்திரத்தை வச்சு பணம் வாங்கணும்னு இப்படி நினைக்க மாட்டாங்கம்மா. அவங்கள நம்புங்கம்மா. நான் உன்னை நம்புறேன், ஆனா உன் பொண்ணு சக்தியை நம்ப மாட்டேன். என் சொத்துக்காக உன் பொண்ணு சக்தி என்ன வேணாலும் பண்ணுவா மீனாட்சி. என்ன இங்க எல்லாரும் மாறி மாறி பேசிக்கிட்டே இருக்கீங்க? இப்ப இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அது என்ன ஆனாலும் இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாதீங்க. பத்திரம் தானே மாறி போச்சு. எங்க வீட்டு பத்திரத்தை கொடுத்துட்டு அத்தையோட வீட்டு பத்திரத்தை வாங்கி அவங்க கிட்ட கொடுத்துட்டு இந்த பிரச்சனையையும் நானே தீர்த்து வைக்கிறேன். நீங்க அவசரப்பட்டு எந்த முடிவுக்கும் வந்துடாதீங்க அத்தை. நீ உன் வீட்டு பத்திரத்தை எடுத்து அத நகை வச்சு அப்புறம் அவங்க பத்திரத்தை எடுத்து அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் கல்யாணம் நடந்து அதுக்குள்ள விடிஞ்சிடும் சக்தி. பரவாயில்லையா? ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அட போமா. அம்மா, சக்தி தான் இவ்வளவு தூரம் சொல்றாள். நகை அவங்க தானே ஆசைப்பட்டு போடுறாங்கன்னு சொன்னீங்க. இப்ப அவங்களால முடியல, அப்புறம் என்ன? கார்த்தி, நீ பேசாம இரு. நான் உங்ககிட்ட என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா இல்லையா? ஏண்டா நகை போறன்னு சொல்லி பத்திரத்தையே மாத்தி வச்சு திருட்டுத்தனம் பண்ற குடும்பத்துல பொண்ணு எடுக்கணுமான்னு உங்க அம்மா ஆரம்பிச்சா? டே கார்த்தி, இது ரொம்ப கஷ்டமாயிடும். சுமாரு பத்திரம் தான் மீனாட்சியோடது இல்லன்னு ஆயிடுச்சுல, அப்ப நீ கொடுத்த பணத்தையும் நகையும் கேளையா? ரோஷக்காரங்களா இருந்தா இந்நேரம் அந்த நகை பணம் எல்லாத்தையும் வீசி எறிஞ்சிருப்பாங்க. ஆனா மீனாட்சி பொண்ணுங்களுக்கு அதெல்லாம் எங்க இருந்து இருக்க போகுது? அக்கா இருக்கா, அவசரப்படாத, நான் பாத்துக்கிறேன். இரு. வேண்டாம் சக்தி, இந்த கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ, ஆனா நம்ம அம்மாவோட வளர்ப்ப பத்தி இவ பேசுறான். எங்க அம்மாவை தவிர வேற எதுவுமே எனக்கு வேணாம். அக்கா என்னக்கா? அம்மா, நீங்க போட்டு இருக்கிற நகையும் நான் கொடுத்ததாம்மா. இது எதுக்கு எனக்கு? என் நகை மட்டும் போட்டிருந்தா எனக்கு கௌரவமா இருந்திருக்கும். இந்த மீனாட்சி அம்மா தான் நகையெல்லாம் கொடுத்து போடுங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம்? இப்ப எல்லாரும் முன்னாடியும் எனக்கு அசிங்கம் ஆயிடுச்சு. இந்தாங்க நகை, என்னமோ பெருசா எல்லாம் உங்க நகை தான் சொல்லிட்டு இத வேற நான் போட்டுக்கிட்டேன். என் வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு அசிங்கத்தை பட்டதே இல்லை. இந்தா புடி. பாத்தீங்களாங்க? சரி சக்தி, 20 லட்சம் பணம் வாங்கியிருக்கல, அதை எப்ப தரப்போற? அதையும் சொல்லிடு. கல்யாணத்துக்கு செலவாயிடுச்சுன்னு மட்டும் சொல்லாத. இப்ப நீ பணத்தை கொடுத்தே ஆகணும். இல்லன்னு வெச்சுக்கோ, ஏன் அசிங்கம் ஆயிடும். யோ, உனக்கு பணம் தானே கொடுக்கணும், அதுக்கு நான் பொறுப்பு, சரியா? என்னது நீ பொறுப்பா? நீ எப்படி வெற்றி பணத்தெல்லாம் கொடுக்க போற? நீ என்ன சம்பாதிக்கிறியா, இல்ல உனக்கு நீ ஏதாவது தனியா பணம் சேர்த்து வச்சிருக்கியா? அதையும் நீ அத்தை கிட்ட தானே வாங்கி கொடுக்க போற. என்னமோ பெருசா உன் பொண்டாட்டிக்காக வக்காலத்தான் வாங்கிட்டு இருக்க. இப்ப எதுக்கு தேவையில்லாத பேச்சலாம்? சக்தி, நீ அவருக்கு பணம் கொடுக்காம போ. இங்க பாரு, எனக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. எனக்கு தேவை இன்னைக்குள்ள என் வீட்டு பத்திரம் என்கிட்ட வந்தாகணும். அது வராம நீ என் வீட்டுக்குள்ளேயே வரக்கூடாது. அப்படி ஒருவேளை இன்னைக்குள்ள அந்த பத்திரம் என் கைக்கு வரலன்னு வச்சுக்கோ, அத்தோட உனக்கும் எங்க வீட்டுக்கும் உள்ள உறவு
எல்லாம் முடிஞ்சு போச்சு சக்தி. இது இந்த ரங்கநாயகியோட முடிவு. அம்மா அண்ணே, 20 லட்சம் பணத்துக்கு நான் பொறுப்பு. உங்களுக்கு நான் கொடுக்கறேன். ப்ளீஸ் இப்போ அந்த நகை எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இந்த கல்யாணம் முதல்ல நடக்கட்டும். என்ன நம்புங்க. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு அவர் எப்படி உன்ன நம்புவாரு? அடமானம் வைக்கணும்னா உன் வீட்டு பத்திரத்தை தான் நீ அடமானம் வைக்கணும். அடுத்தவங்க வீட்டு பத்திரத்தை இல்லம்மா. உனக்கு பணம் கொடுத்ததால இப்ப பாவம் இந்த மனுஷன் பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. யோ, அதான் பணத்துக்கு நான் பொறுப்புன்னு சொல்றேன்ல. தம்பி, உங்க அம்மாவே சொல்லிட்டாங்க, எனக்கு வேற வழி இல்ல. இதுல நீங்க தலையிடாதீங்க. முதல்ல எனக்கு பணத்தை தர வழியை பாருங்க. அம்மா, நீங்களா அப்படி பேசுறது? ஒரு பொண்ணோட கல்யாணம்மா. இது வரைக்கும் என் அம்மா இப்படி பேசி நான் பார்த்ததே இல்லம்மா. இது வரைக்கும் நான் பார்த்த வெற்றியா நீயும் இல்லையடா. இத்தனை நாளா நெஞ்சு மேல அம்மானு பச்சை குத்தி வச்சிருந்த, இப்ப நெஞ்சுக்குள்ள உன் பொண்டாட்டி சக்தி எல்லாம் பச்சை குத்தி வச்சிருக்க. உன் பொண்டாட்டி மோகம் உன் கண்ணை மறைக்குது வெற்றி. அதான் எது சரி எது நியாயம்னு யோசிக்கிற மனநிலைமையில நீ இல்ல வெற்றி. டேய், இதெல்லாம் ஒரு பொண்ணு செய்யற வேலையாடா? நம்ம வீட்டு பத்திரத்தையே மாத்தி வச்சிருக்காடா இந்த சக்தி. அம்மா, அவ ஏமா பத்திரத்தை மாத்த போறா? எதுக்கோ மாத்துனா எனக்கு எதுக்கு அதெல்லாம்? இங்க பாரு, எனக்கு தேவை இன்னைக்குள்ள என் பத்திரம் என் கைக்கு வந்தாகணும். இல்ல எல்லாம் முடிஞ்சு போயிடும். அம்மா, அம்மா நில். பிரமாத சக்தி, உங்க அக்கா கல்யாணத்துல வெற்றிக்கும் சேர்த்து அவமானத்தை தேடி கொண்டு வந்து கொடுத்துட்ட. நீ பத்திரம் மாத்தினது ஒத்துக்கவும் முடியாம உண்மையை மறைக்கவும் தெரியாம பாவம் வெற்றி தான் ரொம்ப கஷ்டப்படுறான். இதுக்கு தான் சொன்ன வெற்றி, இவ்வளவு மாதிரி பொண்ணுங்கெல்லாம் உனக்கு செட்டே ஆகாதுன்னு. நீதான் என் பேச்ச கேட்கவே இல்லை. இப்போ நீதான் ரொம்ப பாவம். என்ன கோகிலாமா, இவ்வளவும் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ண போறீங்க? புஷ்பா, எல்லாம் எங்க தலை எழுத்து. இதுக்கப்புறம் என் பையனை கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும் இவ்வளவு அசிங்கத்துக்கு அப்புறம்? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த பத்திரம் மாறினதுக்கும் எழுந்துருமா, எனக்கும் என்னங்க இது எந்த சம்பந்தமும் கிடையாது. எழுந்துரு. இங்க ஏதோ தப்பு நடந்திருக்கு, என்ன நம்புங்க. சும்மா எல்லாத்துக்கும் கால்ல விழாத. முதல்ல எழுந்துருமா, எழுந்துரு. எழுந்துருன்னு சொல்றல. சக்தி, எதுக்கு அவங்க கால்ல விழுந்துட்டு இருக்க? இந்த பிரச்சனையை நாம சரி பண்ணலாம். நீ பேசாத, பேசவே பேசாத. நீதான் எல்லாத்துக்குமே காரணம். நீ பேசாத சக்தி. நீ தாண்டி எல்லாத்துக்கும் காரணம். நீ ஏன் அந்த பையன் மேல பாயற? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஏன் அடுத்தவங்களை சொல்ற நீ? அம்மா, நான் என்ன பண்ணம்மா? வாய மூடு. நீ செஞ்ச வேலையால இதோ பாரு, மணமேடையில இருந்து இறங்கி இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாடி. கோகிலம்மா, 40 பவுன் நகைக்கு நான் பொறுப்பு. தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நடத்துங்க, நிறுத்திடாதீங்க. மீனாட்சி அம்மா, இவ்வளவு அசிங்கம் நடந்ததுக்கு அப்புறமும் எப்படிமா உங்களால வந்து என்ன கேக்குறாங்க பாருங்க. இத பாருங்க, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கேனா? இல்லையே. அதுக்காகவாவது கொஞ்சம் யோசிங்கம்மா. நகைக்கு நான் பொறுப்பு, என்ன நம்புங்க. என் தலைய அடமான வச்சாவது நான் உங்களுக்கு நகைய கொடுத்துடுறேன்.
இங்க பாருங்க, நீங்க பெரியவங்க, நீங்க கேக்குறதால உங்க பொண்ணுக்கு நான் கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். சக்தி, இன்னும் கரெக்டா 1 மணி நேரம் உனக்கு டைம். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இன்னும் 1 மணி நேரத்துக்குள்ள நீ 40 பவுன் நகையோடு இங்க வந்து நிக்கணும். அப்படி நீ வரலன்னா நான் போய்கிட்டே இருப்பேன். அத்தை, இது போதும் அத்தை. இன்னும் 1 மணி நேரத்துல 40 பவுன் நகைய நான் கொண்டு வரேன். ஓ, எங்க அம்மா வீட்டு பத்திரம் கண்டிப்பா எங்க வீட்டுலதான் எங்கேயாவது இருக்கும். அதை எடுத்து நகை கடைக்காரர்கிட்ட கொடுத்து நான் நகையை வாங்கிட்டு வரேன். யமுனக்கா, நீ எதுக்கும் கவலைப்படாத. நான் இப்ப வந்துருவேன். அம்மா, நான் 1 மணி நேரத்துக்குள்ள நகையோட கண்டிப்பா வருவேன். இது இப்ப வந்துருவேன். அத்தை, நான் இப்ப வந்துடுறேன். அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா. நகையும் பணமும் கண்டிப்பா வந்து சேரும். அதுக்கு நான் பொறுப்பு. யமுனா, தயவு செஞ்சு என்ன நம்புங்க. நீயாவது சொல்லு. கார்த்திக் சார், இப்படி எல்லாம் நடக்கணும்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல. தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க தான் என்ன தப்பா நினைக்காம இருக்கணும். சாரி வெற்றி. ஐயோ, நாங்க எதுக்கு சார் தப்பா நினைச்சுக்கிறோம்? எங்க பக்கம் தான் தப்பு நடந்திருக்கு. அதை நானே சரி பண்றேன். சரிங்களா? சக்தி, ஒரு நிமிஷம் நில்லு. சக்தி, இங்க பாரு, வா, நானே உன்னை கூட்டிட்டு போறேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம். தயவு செஞ்சு என்ன விட்டுரு. ஏய், ஏன்டி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். என்ன விட்டுரு. ஏய் சக்தி! அண்ணே 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 விடுங்க. அவங்க டேய், அப்புறம் என்னடா இவ? எப்ப பார்த்தாலும் என்னைய தப்பா நினைச்சிட்டு இருக்கா? ஐயோ அண்ணா விடுங்க. அவங்களுக்கு 1000 டென்ஷன் இருக்குண்ணா. ப்ளீஸ்ண்ணா. டேய், என்னடா விடு விடுன்றீங்க? நான் என்னடா தப்பு பண்ணேன்? நல்லது பண்ணணும் தானே நினைச்சேன். இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு அவளை விட 1000 மடங்கு துடிச்ச வேண்டானா? என்ன போய் எல்லாரும் முன்னாடி சந்தேகப்பட்டு தப்பானவன் சொல்றாடா? என்னடா அது? இத்தனை பேர் முன்னாடி அவங்க அம்மாவும் அக்காவும் அவமானப்படத்தை தாங்கிக்க முடியலண்ணே அவங்களால. அதான் அப்படி பண்ணிட்டாங்க. அவங்க உரிமையை ஓண்ட மட்டும் தானே பேச முடியும். அதான் பேசுறாங்க. அதை நீ நல்லதா எடுத்துக்கண்ணே, தப்பா எடுத்துக்காதண்ணே. அது எப்பறா? நான் மட்டும் என்ன பண்ணாலும் தப்பாவே முடியுது. எப்பறா அந்த பத்திரம் மாறுச்சு? அண்ணே, முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அண்ணி வீட்டு பத்திரம் எங்க இருக்குன்னு பாப்போம். வாணே போலாம். ஆமாண்ணே, வாணே போலாம் போலாண்ணே. என்னப்பா அம்மாவை இன்னும் காணோம்? கல்யாண மண்டபத்துல என்னாச்சோ ஏதாச்சோ ஒண்ணுமே தெரியலையப்பா. எனக்கும் அதே யோசனையா தான் இருக்கு. ஆனா அப்பா, அம்மா வந்துட்டாங்க. அம்மா, என்னமாச்சு? கல்யாணத்துல ஒண்ணும் பிரச்சனை இல்லையே? அது எப்படி பிரச்சனை இல்லாம இருக்கும்? சக்தி இருக்கிற இடம் பிரச்சனை இல்லாம இருக்குமா? ரங்கநாயகி, அங்க என்ன நடந்துச்சு முதல்ல அத சொல்லு. என்ன ரங்கநாயகி, நம்ம வீட்டு பத்திரத்தை வச்சு சக்தி பணம் வாங்கினான்னு சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையம்மா. இல்லம்மா, சக்தி அப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டா. அம்மா, சக்தி அடகு வைக்க நினைச்சது அவங்களோட வீட்டு பத்திரத்தை தாமா. அது அன்னைக்கே அவ சொல்லிட்டு இருந்தாமா. சக்தி எல்லாத்தையும் பிளான் பண்ணி தானே செய்யறா. நீ என்ன சரண்யா அவளை இவ்ளோ நம்புற? நீ அவளுக்கு இப்படி சப்போர்ட் பண்ணி பேசணும் தான் அவ உன்கிட்ட அப்படியெல்லாம் முன்னாடியே சொல்லி வச்சிருக்கா. உன்கிட்ட சொன்னவ அன்னைக்கே வீட்டுல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்ல வேண்டியதானே? ஏன் சொல்லல? வெற்றி கிட்ட கூட சொல்லல. எல்லாமே பக்கா பிளான் சரண்யா. பூஜா, இதுதான் சான்ஸ்னு சும்மா எங்க அம்மாவை ஏத்தி விடாத. சரி, சக்தியே இதெல்லாம் பிளான் பண்ணி பண்ணணும். ஏன்னா மீனாட்சி வீட்டு பத்திரத்தை வச்சா எவன் வந்து உனக்கு 40 பவுன் நகையும் 20 லட்சம் ரூபாய் பணத்தையும் கொடுப்பான். ஆனா இதுவே நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் வச்சா கோடி கோடியா கொடுப்பான்ல. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டுதான் சக்தி நம்ம வீட்டு பத்திரத்தை கொண்டு போய் அங்க அடமானம் வச்சிருக்காங்க. ஏய் நில்லடி, இப்ப எதுக்கு நீங்க வந்த? ரங்கநாயகி,
அவ நம்ம வீட்டு மருமகம்மா. ஏங்க இந்த விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க. எப்ப இவ நம்ம வீட்டு பத்திரத்தை தெரியாம கொண்டு போய் அடகு வச்சாலோ அப்பவே இவ நம்ம வீட்டு மருமக கிடையாது. ஏய், இப்ப எதுக்கு நீங்க வந்த? எங்க அக்கா கல்யாணம் அங்க பாதியிலே நிக்குது. எங்க அம்மா வீட்டு பத்திரத்தை அடகு வச்சு பணம் எடுத்து கொடுத்தாதான் அங்க என் அக்கா கல்யாணம் நடக்கும். கண்டிப்பா அத்தை, எங்க அம்மாவோட வீட்டு பத்திரம் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். நான் அதை தேடி எடுத்து கொண்டு போய் கொடுத்துடுறேன் அத்தை. கல்யாணம் நடக்கணும் அத்தை. அதுக்கப்புறம் நீங்க என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். ஏய், இந்த வீட்டுக்குள்ள நீ வரவே கூடாது. ஏன் அத்தை? முதல்ல இப்படி கேக்குறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? முதல்ல என் வீட்டு பத்திரத்தை எடுத்துட்டு வந்து என் கையில குடுடி. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள நீ கால் அடி எடுத்து வைக்கலாம். அது வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கவே கூடாது. உங்க வீட்டு பத்திரத்தை நான் வாங்கணும்னா அதுக்கு முதல்ல எங்க வீட்டு பத்திரம் கிடைக்கணுமே. அதுக்காகவாவது நான் இந்த வீட்டுக்குள்ள வந்துதான் ஆகணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. என் வீட்டு பத்திரம் என் கைக்கு வர வரைக்கும் நீ இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. ஏய், போடி வெளியே. போடி. ரங்கநாயகி, ஓ, ரங்கநாயகி, ஓடி சொல்றேல்ல. சொன்னா கேளு. அத்தை, போ. ரங்கநாயகி.